கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜீசஸ் மை லைஃப் பெந்தேகோஸ்து சபையின் சார் உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இப்போது கர்த்தர் வார்த்தையை நாம் கடன் செல்ல போகிறோம். எல்லாம் கொஞ்சம் நேரம் கவனமாய் கர்த்தர் வார்த்தைக்காக வேண்டி நம்முடைய செவிகளை சாய்ப்போமாக. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். கண்களை மூடி ஒரு நிமிஷம் எல்லாம் ஜெபிப்பாண்டவரே. இந்த பண்டிகையின் பிரதான நாள், இந்த உபவாச கூட 21வது நாள், நீங்கள் எங்களோட என்ன பேசுத்தமாக இருக்கிறீங்க, எங்களை பேசுங்கப்பான்னு சொல்லி எல்லா கண்களையும் மூடி ஒரு நிமிஷம் நாம் அவர் நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே, தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நல்ல பிதாவே, இந்த மாலை வேளைகளும் ஒப்புக்கொடுக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையை 30-600 பலன் கொடுக்க செய்வதற்காக ஸ்தோத்திரம். அடிமை சிலுவையில் மறைத்துக் கொள்ளுங்க. பேசும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கடந்த 20 நாட்களாக நாம் தியானித்து வரக்கூடிய முக்கியமான சம்பவங்கள் தெரியும். உடன்படிக்கை குறித்து இந்த உபவாச நாட்களே பரிசுத்தாவின் நம்மோடு பேசி வரக்கூடிய அந்த உடன்படிக்கைகளை குறித்து, உடன்படிக்கைனா என்ன, உடன்படிக்கை உடையப்படும் போது என்ன சம்பவிக்கிறது, அப்படி அநேக காரியங்களை தியானிக்க பரிசுத்தாவின் நமக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அதோடைய கடைசியாக, ஆமென், அந்த சப்ஜெக்ட் கடைசி நாளுக்குள் வந்திருக்கிறோம். பரிசுத்தாவின் நம்மளோடு பேசுவாராக. ஆமென். உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம். ஆமென். உடன்படிக்கை நமக்கு மேலே ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நோவா நாள் முதல் கொண்டு நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு மேலும் உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார். அதில் புதிய ஏற்பாடு இருக்கிறனா விசேஷித்தவர்கள். ஆமென். புதிய ஏற்பாடு இருக்கிற நம்ம விசேஷித்தவர்கள் அப்படின்னா 17வது நாள் நம்ம தியானித்தோம். இயேசுவின் இரத்தத்தாலும் இயேசுவின் சரீரத்தாலும் நம்ம மேலே ஒரு பெரிய உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியா இந்த உடன்படிக்கைக்குள்ளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். உடன்படிக்கைன்னு சொன்னால் கர்த்தருடைய வாக்கு தத்தம், ஒரு கவர்னன்ட், நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு தேவ பிள்ளைக்கு மேலே கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலே உடன்படிக்கை பண்ணினார். ஆமென். நான் உங்களை பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணினார். அடிமைத்தனத்தில் வாழ்ந்த ஜனங்களை அவர் வாக்குத்தத்தின்படியாக செங்கடலை பிளந்து யோர்தானை பின்னோக்கு செய்து எரிகோவை உடைத்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி கானானுக்குள்ள கொண்டு சேர்த்தது போல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மேலும் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார்? நான் உங்களை இளைப்பாற பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமென். நான் உங்களை இளைப்பாற பண்ணுவேன். எங்க? ஆட்டுக்குட்டியானோர் ஸ்தோத்திரம் மத்தியிலே நித்திய ராஜ்யத்தில் அவங்களை கொண்டு போவேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. அப்படிப்பட்ட உடன்படிக்கை இந்த வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனபடியாலே உடன்படிக்கை நம்ம கவனமாய் ஜாக்கிரதையாய் என்ன செய்யணும், அதை கை கொள்ள வேண்டும் என்று கடந்த நாட்களில் பரிசுத்தாவி நமக்கு ஸ்தோத்திரம் ஞாபகப்படுத்தினார். இன்றைக்கும் சில காரியங்களை தியானிக்கிறது உதவி செய்வாராக. திருப்பிக் கொள்ளவும். வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவதாக. ஆமென். சபைக்கு பரிசுத்தாவின் சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவதாக. இன்னைக்கு கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, இயேசுவின் எதிர்பார்ப்பு எதுக்கு மேல கேட்டா சபைக்கு மேல. ஏன்னா சபை இயேசு இரத்தத்தால சம்பாதிக்கப்பட்ட சபை,
சபை இயேசு சரீரமா இருக்கிறபடியால் சபைக்கு மேல ரொம்ப ஆவலோடு ரொம்ப எதிர்பார்ப்போடு கர்த்தர் இருக்கிறார். ஏன்னு கேட்டால் இயேசு மீண்டும் வரப்போறது சபைக்குள்ள. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமாட்டு. ஆமென். இயேசு வரப்போறாரு, சபைக்குள் வரப்போற ஆனபடியால் சபைக்கு மேல் ரொம்ப கவனமாக இருப்பதை கவனிக்கிறோம். அதனால தான் சொல்லப்படுகிறது, ஆமென், பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காதுடன் கேட்கப்படுவதாக. ஆமென். அப்போ கவனிக்கணும், சபையில் ஆவியான பேசிக்கொண்டிருக்கிறாரு. அன்னைக்கு பத்மோ தீவுல யோவானுக்கு வெளிப்படுத்தின போது, ஆமென், இந்த உலகத்தில் இருக்கிற ஆமென் சபைகளுடைய மாதிரியை அன்னைக்கு வெளிப்படும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ல் 7 சபைக்கு அங்கே சொன்னார். ஆமென். 7 சபைகளுக்கு சொன்னார். அப்போ இந்த 7 சபையும் தான் இன்றைக்கு இருக்கிற சபைகளுக்கு ஒப்புமையாய் காணப்படுகிற சபைகள். அல்லேலூயா. இந்த 7 சபையை குறித்து சொல்லும் போது சில காரியங்களை அங்கே தெளிவாய் சொல்லுகிறார். 7 விதமான சபைகள். ஆமென். நீங்க ஆமென், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கூடி வரக்கூடிய இடம் சபை. சபைக்குள்ள யார் அதிகாரமாய் இருக்கிறார், யார் சபை நடத்துறார் கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் சபை நடத்துகிறார். பரிசுத்த ஆவி நடத்தாத சபையில நாம் போனால் பரிசுத்த ஆவி நம்மை நடத்த முடியாது. ஆனபடியால் நாம் இருக்கிற சபை அவன் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படக்கூடிய சபையாக இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியால் பேசக்கூடிய சபையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி பேசும்போதும் இருக்கும்போது தான் அவன் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்த முடியும். ஆமென். பரிசுத்த ஆவியில் இருக்கக்கூடிய சபையில அவன் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி கொண்டிருப்பார் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஆதி அப்போஸ்தல சபையை பார்க்கும்போது ஆதி அப்போஸ்தல சபையில முதல் சபையில அங்கே ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் அங்கே செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிந்தது. காரணம், சபை என்பது அப்போஸ்தலிக உபதேசத்துக்கு அடிஸ்தானத்துக்கு முக்கியமான சபை. ஆமென். சபையில தான் இயேசு வரப்போகிறார். சபையில தான் இயேசு வந்து மணவாட்டியை சேர்த்து கொள்ள போகிறார். அப்போ சபைக்கு என்ன வேலைன்னு கேட்டா, சபைக்கு மணவாட்டிகளை உருவாக்குற வேலை, மணவாட்டிகளை ஆயத்தப்படுத்த வேலை தான் சபைய வேலை. இந்த மணவாட்டியை ஆயத்தப்படுத்துவதற்கு பரிசுத்தாவின் துணை மிக மிக அவசியம். அல்லேலூயா. பரிசுத்தாவின் துணை இல்லாமல் இருந்தா எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் மணவாட்டியாய் மாற முடியாது. ஆமென். மணவாளனாகிய கிறிஸ்து வரும்போது மணவாட்டியை நாம் இருக்க வேண்டுமே, ஆனால் பரிசுத்தாவின் நடத்துதல் நமக்குள்ள காணப்பட வேண்டும். ஆனபடியால் தான் 7 சபைக்கும் சொல்லப்படும் போது பரிசுத்தாவின் தெளிவாய் சொல்லுகிறாரு, சபையில் காதுடன் கேட்க கடவதாக. அல்லேலூயா. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ அப்போஸ்தலிக சபை, ஆமென், ஆரம்ப சபை, அப்போஸ்தலிக சபை, அப்போஸ்தலிக உபதேசத்துக்குள் இருந்த சபை. அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. உபதேசம் மிக முக்கியமானது. சபைக்கு உபதேசம் மிக முக்கியமானது. நீங்க ஆமென் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளும் போது ஸ்தோத்திரம் அங்கே ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 35 முதல் வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 35 முதல். அங்கே பேதுரு முதலாக சபைக்கு உபதேசம் பண்ணுகிறார். அங்கே ஆமென். அங்கே 7 படிகளை சொல்கிறார். வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 35 வசனம். நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனோட சொல்லி இருக்கிறான். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கவனிக்கணும், சபை அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, ஆமென், நாம் ஆராதிக்கிற ஆண்டவரும் கிறிஸ்துவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் அறையப்பட்டார். ஆமென். என் பாவங்களை சுமந்தார். இன்றைக்கு நான் சிட்சிக்கப்பட வேண்டிய ஸ்தானத்தில் அவர் என் பாவத்தை தன் தோளில் சுமந்து கொண்டு நான் அனுபவிக்கிற சிட்சையை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆனபடியால் தான் நாம் இந்த கூடி வந்திருக்கிறோம். நாம் பரதேசிகளாக அந்நியராக இருந்த நம்மை சிலுவை மரணத்து நிமித்தமாக சொந்த இரத்தத்து நிமித்தமாக நம்மை சேர்த்திருக்கிறார், கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆனபடியால் மறந்துவிடக் கூடாது. அவன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நிமித்தமாகத்தான் நாம் இன்றைக்கு சபையை கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா.
குறித்துக் கொள்ளுங்க. இதை அன்றைக்கு யூதர்கள் மறந்து போனார்கள், அதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அதைத்தான் பேதுரு அங்கு தெளிவாய் சொல்லுகிறாரு. நீங்கள் சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவை நீங்க எல்லாம் மறந்துட்டீங்க. நிச்சயமாய் நீங்க அறிந்திருக்க வேண்டும், சபை அறிந்திருக்க வேண்டும். ஒரு விசுவாசி தினம் தினம் அதை நினைவு கூர்ந்து அறிந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்படி நினைவு கூறும் போதுதான் நம் கிறிஸ்துவின் பாடுகளையும் எனக்காய் பாடுபட்ட விஷயத்தையும் நாம் உணர்ந்து பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியும். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. இதை சொல்லிட்டு அங்க சொல்லுகிறாரு, ஸ்தோத்திரம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இதத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தல உபதேசத்தில் குத்தப்பட்டார்கள். கவனிக்கணும். குத்தப்படும் சொன்னா குத்தப்பட்டாதான் ரட்சிப்பு உண்டாகும். ஆமென். வசனம் நம்மை குத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஜீவன் வல்லமையுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை என்னை குத்தும் போதுதான் நான் மனம் திரும்ப முடியும். வசனம் என்னை குத்தக்கூடிய வசனமா இருக்கும் போதுதான் ஆமென் எனக்குள்ள மனசாந்திர மனம் திரும்புதல் உண்டாகும். என்ன விரும்புகிறோம்? நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு மிருதுவான வசனம், செழிப்பான உபதேசம், அப்படிப்பட்ட உபதேசம் எதிர்பார்க்கிறோமே தவிர குத்தக்கூடிய வார்த்தை வந்தா என்ன சொல்லுவோம்? பாஸ்டர் என்ன குத்தி விட்டார். அல்லேலூயா. கவனிக்கிறதே பிள்ளைகளே, அன்றைக்கு சொன்னாங்க, அன்றைக்கு பிரசங்கத்தை கேட்டு குத்தப்பட்டார்கள். குத்தப்பட்டவர்கள் ஒன்று கேட்டாங்க, நாங்கள் இப்ப என்ன செய்ய வேண்டும்? ஆமென். அப்படி கேட்ட கேள்விக்கு தான் அங்கே பேதுரு சில உபதேசங்களை சபைக்கு சொல்லுகிறார். வாசிங்க அடுத்ததாக. அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் முதல்ல ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென். சபைக்குள்ள நாம் இருக்க வேண்டுமே ஆனால், இயேசு வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே ஆனால், அப்போஸ்தல உபதேசத்தின் முதல் 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 படி ரட்சிப்பு. ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பின்பு ஸ்நானம் எடுக்க வேண்டும். ஸ்நானம் எடுத்த பின்பு அபிஷேகம் பெற வேண்டும். அபிஷேகம் பெற்ற பின்பு வேறுபாடு ஜீவிதம் அனுபவிக்க வேண்டும். அப்படியாக 7 படிகளை அங்கே சொல்லுகிறார். ஆமென். நாம் ஸ்தோத்திரம் தரித்திரும் ஜெபிக்க வேண்டும். முடிவரை வரை நிலைத்திருப்பவனோ ரட்சிக்கப்படுவான். இந்த 7 படிகளும் கடைசி வரை கடந்து போக வேண்டும். அப்படிப்பட்டவங்க ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அதான் அப்போஸ்தல உபதேசம், வேறுபாடு ஜீவிதம், பரிசுத்தமாய் வாழக்கூடிய வாழ்க்கை. இதெல்லாம் தான் அப்போஸ்தல ஜீவிதம், அப்போஸ்தல உபதேசம். இந்த உபதேசத்தை நாம் கை கொண்டு கடைபிடித்து நடக்கும் போதுதான் ஆமென் அந்த சபை தான் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிற சபை. ஹல்லேலூயா. கவனிக்கணும். அப்படிப்பட்ட சபைக்கு தான் இங்கே வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். யோவானிடம் சொல்லப்படுகிறது, இந்த 7 சபைகளுக்கும் 7 சபை தூதனுக்கு எழுத வேண்டியதாவது. ஆமென். அப்போ புரிந்து கொள்ளுங்க, 7 சபையும் ஜெயமெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிதே பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நாம் ஆமென் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியெல்லாம் பலப்பட தான், கிறிஸ்துவோடு நெருங்கி ஜீவிக்க தான் நம்முடைய வாழ்க்கையில மேன்மை பார்க்க முடியும். கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு, வேதனை உண்டு, இந்த பூமியில் எல்லாம் உண்டுன்னு சொல்லி இயேசுவே சொன்னார். அல்லேலூயா. குறித்துக் கொள்ளுங்க. பச்சை மரத்துக்கு இத்தனை பாடின்னு சொன்னால் பட்டமரம் எத்தனை பாடி என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்படியாய் இயேசுவை கூட, சர்வவல்லமை தெய்வத்தை கூட இந்த உலகம் விட்டு வைக்கவில்லை சொன்னா நிச்சயமாய் நம்மை விட்டு வைப்பது கிடையாது. ஆனபடியால் இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்ன இயேசு நிச்சயமாகவே நம்மோடு கூட இருக்கிறார். நம் வாழ்க்கை ஜெயிக்க செய்வார். அல்லேலூயா. எங்கே தோற்று போய் வந்திருக்கிறீர்களோ, எங்கே தோல்வி மனப்பாடு வந்திருக்கிறீர்களோ, அந்த தோல்வியை ஜெயமாய் மாற்றுவது தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எதை பாரமாய் சுமக்கிறீர்களோ, எங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த கண்ணீரை மாற்றுவதுதான் இயேசுடைய வேலை. அல்லேலூயா. ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பிள்ளைகளே, நீங்க எந்த பாரத்தோடு நீங்க வந்திருக்கிறீங்க என்பதை எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவன் உங்க வேதனை என்ன என்று அவருக்கு நன்றாய் தெரியும். அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்கள் கவலையில் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ உங்களை விசாரிக்கிற தேவன் உண்டு. உங்களை குறித்து அன்வேஷிக்கிறவர், உங்களை குறித்து விசாரிக்கிற தெய்வம் நமக்கு ஆனபடியால் நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆனபடியால் இந்த ஆலயத்துக்குள்ளால வந்திருக்கிற உங்களை, இந்த கூடாரத்துக்குள்ள வந்திருக்கிற உங்களை நிச்சயமாகவே அவர் விசாரிக்கிறார். விசாரிக்க தேவன் சும்மா அனுப்புவது கிடையாது. உங்கள் தேவையை அறிந்தவராய் தேவைகளுக்கு மறுபடி செய்து அனுப்புவார். சத்தமாய் ஹல்லேலூயா. அவன் கழித்துக் கொள்ளுங்க.
அப்போ நிச்சயமாகவே நம் தேவன் நம்முடைய தேவை அறிந்திருக்கிறவர், நம்முடைய சூழ்நிலை எல்லாம் அறிந்திருக்கிறவர். ஆனபடியாலே நிச்சயமாகவே இந்த நாளிலும் கூட நம்மை அவர் 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 அரவணைக்கிறார், நம்மை அவர் ஆதரிக்கிறார், நமக்கு சமாதானம் தந்தவர், நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எப்படியாய் நீங்க உயர்கிறீர்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க எப்படியாய் நீங்க மேன்மை அடைகிறீர்களோ, அப்படியாய் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. தெய்வத்தோடு எவ்வளவு நெருங்கி ஜீவிக்கிறோமோ, சங்கீதக்காரன் 91:14 இப்படி சொல்கிறார், அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்போ கர்த்தர் நம்மை ஆதரிக்க வேண்டுமே, ஆனால் அவர் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும், அவரை தேட வேண்டும், அவர் நோக்கி பார்க்க வேண்டும். அப்ப முகத்தை பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில பூமிக்குரிய எந்த தேவையா இருக்கலாம், ஆமென், அதேபோல பலகீனமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் பரிகாரியாகிய ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் அவர் நம்முடைய எதிர்பார்க்கிற ஒன்று, நம்முடைய ஜீவிதம் ஒரு ஆவிக்குரியவனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவில் கண்ட்ரோல் இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவி நம்மை நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியாய் ஒரு மனுஷனுக்குள்ளால பரிசுத்த ஆவி அவரை நடத்துவார்னு சொன்னா நிச்சயமாகவே அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்போ நிச்சயமாகவே நாம் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியோடு சேர்ந்து இந்த பூமியில வாழ வேண்டுமே ஆனால், அல்லது வாழுமேனால் நிச்சயமாகவே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு போராட்டம் நமக்கு நடைபெறும். என்ன போராட்டம்? ஆமென். இந்த பூமியில எப்போதுமே சத்ருவானவன், சாத்தானவன் நம்ம போராடி கொண்டே இருப்பான். எந்த நேரமும் நம்மை தள்ளும்படியாக நமக்கு விரோதமாய் பிசாசனவன் போராடி கொண்டே இருப்பான். ஆமென். ஆனபடியால் கவனிக்கணும், நம்ம கவனமாய், ரொம்ப கவனமாய் நாம் அதை வசனத்தின்படியாக பரிசுத்தாவின் துணையோடு நம்ம முன்னேறினால் தான் மேலே வர முடியும். ஹல்லேலூயா. இல்லாம இருந்தா எப்போதுமே நமக்கு விரோதமாய் சாத்தான் எழும்பி கொண்டிருக்கிற காலம். ஆமென். ஆனபடியால் ரொம்ப ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. பாருங்க, ஆமென். அப்போஸ்தலர் பவுல் நாட்களில் நீங்க அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6 வாசிக்கும் போது, ஆமென், செர்கியு பவுல் என்கிற ஒரு அதிபதி கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி வாஞ்சிக்கிறான். ஆமென். வாசிங்க. அப்பொழுது பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது, ஆமென், பர்யேசு என பெயர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடன் கூட இருந்தான். ஹல்லேலூயா. ஒரு அதிபதி வேதத்தை கேட்க வேண்டும், இந்த உபதேசத்தை கேட்க வேண்டும். இவர்கள் நாடாய் ஊரே பிரசங்கம் பண்ணுகிறார்களே, அநேகர் மனம் திரும்புகிறாங்க, அநேகர் சுகமாக்கப்படுகிறார்கள், மரித்தோன் எழும்புறாங்க. செய்தி இந்த செர்கியுவுக்கு கேட்கப்படுகிறது. கேட்டவோடு நான் சொல்றான், அவங்களை அழைத்து வந்து பவுலையும் பர்னபாவையும் அழைத்து வந்து அந்த சத்தியம் என்ன விஷயம் என்று கேட்கும்படியாக சுவிசேஷத்தை கேட்கும்படி வாஞ்சிக்கும் போது அங்கே சாத்தான் தடை பண்ணுவதை பார்க்க முடிகிறது. வாசிங்க அடுத்த வசனத்தை. மாயவித்தைக்காரன் என்னும் அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். ஹல்லேலூயா. விசுவாசத்திலிருந்து நம்மை வழிகி செய்யும்படியாக அவன் சாத்தான் எந்த நேரம் போராடி கொண்டே இருப்பான். தேவப்பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். எபேசு 6:10 சொல்லப்படுகிறது. அதனால தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய போராட்டம் உண்டு. நம்முடைய போராட்டம் மனுஷனோடு இல்லை. நம்ம மனுஷனோட போராடி கொண்டிருக்கிறோம், மனுஷனோட அல்ல போராட்டம். நம்முடைய போராட்டம் ஆவியில் உள்ள போராட்டம். பிரபஞ்சத்தின் அந்தகார கிரிகளோடும் லோகாதி சக்திகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆனபடியால் நம் போராட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சத்துருவை நம்ம முதல்ல அறிந்து கொள்ள, யார் சத்துரு என்பதை அறிந்து கொண்டால் தான் ஜெயிக்க முடியும். ஆமென். நம்ம போராட்டம் எதில்? ஆவியில் போராட்டம். ஆனபடியால் ஆமென், நம்முடைய விசுவாச வாழ்க்கையை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தகர்க்கும்படியாக, உடைக்கும்படியாக சாத்தான் பலவிதத்தில் ஆவியில் போராடுவான். ஹல்லேலூயா. இப்படியாய் கவனித்துக் கொள்ளுங்க. இந்த சாத்தானானவன், ஆமென், கவனிங்க, இங்கே செர்கியு வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு தடை பண்ணுகிறான். அடுத்த வசனம் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, ஆமென், அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கவனிக்கணும், நீங்க விடுவிக்கப்பட வேண்டுமே யார் வேணும்? பரிசுத்த ஆவி வேணும். பரிசுத்த ஆவி வேணும். ஆமென். ரட்சிக்கப்படுறாங்க, ஸ்நானம் எடுக்கிறோம். மூணாவது என்னது?
பரிசுத்தாவின் அபிஷேகம். பரிசுத்தாவி இல்லாம இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கணும். பரிசுத்தாவி இல்லாம இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. பரிசுத்தாவின் நிறைவு நமக்கு வேணும். இதனால தான் இயேசு தெளிவாச்சு, நான் போயிட்டு ஒரு தேற்றுவாளை உங்களுக்கு அனுப்புவேன். தேற்றுவாளா இருக்க பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தாதான் நாம் தேற்றப்படுவோம். ஆமென். அப்போஸ்தலர் 1:8 எப்படி சொல்லப்படுகிறது? நீங்கள் பலனடைவீர்கள், பலனடைவீர்கள். ஹல்லேலூயா. இந்த உபவாச நாட்கள் நாம் பலனடைந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். 21 நாள் உபவாசம் தேவ சமூகத்தில் நாம் இருக்கும்போது ஆமென் ஸ்தோத்திரம், சரீரம் பலகீனமாக இருந்தாலும் ஆவி பலப்பட்டு கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆவிலம் பலப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்று கேட்டால் நாம் ஹல்லேலூயா ஆவியில் பலப்பட உலகத்தை மேற்கொள்ள முடியும், பாவத்தை மேற்கொள்ள முடியும். இந்த பிரபஞ்சத்தை மேற்கொள்வதற்கு நிச்சயமாகவே ஆவிக்குரிய பலன் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப ஆவிக்குரிய பலன் நமக்கு இருக்கும்போது தான் இந்த உலகத்தை மேற்கொள்ள, பாவத்தை மேற்கொள்ள முடியும். இல்லாம இருந்தா ஒரு மனுஷனால் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. ஆமென். அதான் அன்றைக்கு சொன்னேன். ஆமென். இயேசு எதற்கு வந்தார் பூமியிலங்கிறதை இன்னைக்கு விசுவாசிகள் ஒழுங்காய் அறிந்து கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு இயேசு பூமியில் எதற்கு வந்தார் என்று கேட்டால் ஆமென் எத்தனை பேர் சரியான பதில் கொடுப்பீங்கன்னு கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டால் இயேசு எதற்கு பூமியில் வந்தார் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்னவென்று கேட்டால் மனுஷன் பாவத்துக்குள் கடந்தான், இருளுக்குள்ள இருந்தான், பாவியா இருந்தான். ஆமென். நம்ம பாஷை சொன்னா உலகத்துக்குள்ள இருந்தான், உலகத்து வேஷம் தரித்து கொண்டிருந்தான், உலகத்தோடு ஒத்து இருந்தான். அப்படி உலகத்துக்குள்ள இருக்கிற மனுஷனை விடுவிக்கும்படி தான் இயேசு பூமியில் வந்தார். சத்தமாட்டு ஆமென். அதுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய எதற்கு இயேசு வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தில் பாவியா இருந்தோம், பாவத்துக்கு கடந்த நம்மை இயேசு விடுவிக்கும்படியாய், பாவியா இருந்த நம்மை விடுவிக்கும்படி வந்தார். அப்ப விடுதலை என்ன அர்த்தம்? விடுதலை என்ன அர்த்தம்? ஆமென். ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான், என்ன சொல்லுவோம்? அவனை ரிலீஸ் பண்ண போறாங்க, விடுவிக்க போறாங்க. அப்படின்னா அவன் அத்தனை வருஷமும் சிறை கைதியா இருந்தான், இப்போது அவனை வெளியே விடுறாங்க. இப்போ விடுதலை உண்டாகிற அவனுக்கு வெளியே விடுறாங்கன்னு அர்த்தம். ஆமென். இப்ப வெளியே வந்துட்டான், இப்ப என்ன அவன் ஃப்ரீ ஆயிட்டான்னு அர்த்தம். அதே போல தான் இந்த உலகத்திலே பாவத்துக்குள் இருந்த நம்மை, பாவியாய் பாவத்துக்குள் இந்த உலக நம்மை சிறைப்பிடித்து வைத்திருந்தது. ஆமென். சிறைபிடித்து வைத்திருந்த இந்த உலகத்தில் இருந்து நம்மை வெளியே கொண்டு வரும்படியாய், சுதந்திரவாளியாய் மாற்றும்படியாக இயேசு நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. ஆனால் நம்ம அதை அறியாதபடிக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம், இயேசுவை ஆராதிக்கிறோம், ஆனாலும் சத்தியத்தை கேட்கிறோம், ஆனாலும் மீண்டும் உலகத்தை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதான் சொன்னேன். ஆமென். எருசலேமிலிருந்து ஒரு மனுஷன் எரிகோவை தேடி போனான். எருசலேமிலிருந்து எரிகோவை தேடி போனான். எருசலேம் சொன்னா தேவனுடைய ஆலயம், எரிகோனா கல்லர் குகை. ஆமென். எருசலேமில் இருந்து அவன் எரிகோவுக்கு போன போது கல்லர் கையில் அகப்பட்டு விட்டான். கல்லர் கையில் அகப்பட்டதுனால என்னச்சுதான், கல்லர்கள் அவனை குற்றீராக்கினாங்க, குற்றீராக்கி விட்டாங்க, அடித்து சிதைத்து குற்றீராக்கி விட்டான். அப்போ கவனிக்க வேண்டிய பிள்ளைகளே, உலகம் என்று சொன்னால் கல்லர் குகையில் இருக்கிறது. ஆமென். சாத்தான் கையில் இருக்கிறது. அதுக்குள்ள போனா அது நம்மை குற்றீராக்கும். ஆனபடி இதே பிள்ளைகளே, ஆமென், அப்படி போகாம இருக்கும்படி தான் இயேசு நம்மை தேடி வந்தார். அந்த உலகத்தில் இருந்து, இருளில் இருந்து, அந்தகாரத்தில் இருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து ஆச்சரியமான ஒளியிலே அவர் வெளியே கொண்டு வந்தார். ஆமென். வெளியே கொண்டு வந்து சபைங்கிற கூடாரத்தில் அல்லது சபைங்கிற சரீரத்துக்குள்ளால் நம்ம வைத்திருக்கிறார். எதுக்குன்னு கேட்டா, நாம் ஒவ்வொருவரையும் உலகத்தில் பிரித்தெடுத்து மணவாளனாய் மணவாட்டியை உருவாக்கும்படியாக. அதான் ஆரம்பத்தில் சொன்னேன். நம்மை மணவாட்டியை உருவாக்கி அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக அவர் நம்மை சபைக்குள் வைத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, இந்த உலகத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன கேட்டா, இயேசுவின் வருகை தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. ஏன்னு கேட்டால், இயேசு வந்த பின்பு இந்த உலகத்திலேய எல்லா சூழ்நிலையும் மாறி போக போகிறது. இப்ப பார்க்கிற எல்லா சிச்சுவேஷனும் மாறி போக போகிறது. டோட்டலி மாறும். ஆமென். எல்லா தலைவருடைய திட்டங்கள், எல்லா ப்ராஜெக்டுகளும் டோட்டலி மாற போகிற ஒரு நிமிஷம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த நிமிஷத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம், நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நிமிஷத்தில் நாம் இயேசுவோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டால், இயேசுவோடு கூட நாம் போய்விட்டால், இந்த பூமி அவன் உபத்திரவத்தையும் அதிபயங்கர உபத்திரத்தை சந்திக்க போகிறது. ஆமென்.
ஆமென். ஆனபடியால் தான் பரிசுத்த சபைக்கு தெளிவாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார், காதுடன் கேட்க கடவதாக. நீங்க இந்த உபத்திரவத்திலும் மகா உபத்திரவத்திலும் அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்கு தான் சபைக்குள்ள நம்மை கொண்டு வைத்து அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க, சபைக்குள்ள இருக்கிற நமக்கு தான் அந்த உபதேசம். ஆமென். என்ன உபதேசம் கேட்டால், ஜெயம் கொள்ள வேண்டும். நம்ம ஜெயங்கொள்ளத்தான் நம்மை அவர் மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க, இங்க 7 சபைக்கு சொல்லும் போது அவன் ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு நன்மை வைத்திருப்பதை நாம் வாசிக்க முடிகிறது. ஆனபடியால் தேவ பிள்ளையை நல்லா கவனிக்க வேண்டும். நாம் ஜெயங்கொள்ளாம இருந்தா ஒரே ஒண்ணுதான் கிடைக்கும். ஜெயங்கொள்ளாம இருந்தா ஒண்ணுதான் கிடைக்கும், அதான் நரகம். ஆமென். ஜெயங்கொண்டமே ஆனால் கவனிக்க வேண்டும், பரலோகத்தில் இருக்கிற அநேக பொக்கிஷங்கள் உண்டு, அநேக நன்மைகள் உண்டு, அதை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. இயேசு சொன்ன சீஷர்களை பார்த்து, நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 வாசிக்கும் போது 12 வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 22:22-12 வாசிங்க. ஆமென் சொல்லுறாரு, சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. அப்ப அவனுடைய கிரியைக்கு தக்கதாக. ஆமென். இங்க பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கும் போது ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு கிரியைகள், ஒவ்வொரு கேரக்டர், அந்த கிரியைக்கு தக்க பலன் அங்கே வெளிப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. வேகமாய் ஆமென் ஸ்தோத்திரம் வாசித்து விடுவோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும் போது எபேசு சபைக்கு சொல்லும் போது ஆமென், வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 வாசிங்க. சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஆமென் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, எபேசு சபைக்கு தூதனுக்கு எழுதும்போது சொல்லுறாரு, அந்த சபையை பார்த்து சபைக்கு சொல்லுகிறாரு, அவன் ஜெயங்கொண்டு விட்டால், அந்த சபையில் உள்ள அநேக கேடுகள் இருக்குது, ஆனால் அவர்கள் சரியாகி ஜெயங்கொண்டு விட்டால் பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஹல்லேலூயா. அடுத்த வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2:11 வாசிங்க. சிமர்னா சபைக்கு என்ன சொல்றான்னு கேட்டா, ஆமென் 2:11 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. ஆமென். அடுத்த ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தை சேதப்படுவதில்லை அப்படின்னா ஆமென் நரகத்துக்கு போவதில்லை எழுதுன்னு சொல்றாரு. 3ஆம் சபைக்கு எழுதும் போது ஆமென் பெர்கமு சபைக்கு வாசிங்க 2:17 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. ஹல்லேலூயா. அடுத்த வாசிங்க 2:26 வசனம். 2:26 தியத்திர சபைக்கு என்ன சொல்றான்னு கேட்டா, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க ஸ்தோத்திரம். அப்படியாக அடுத்தது சர்தேஸ் சபைக்கும் பிலதெல்பியா சபைக்கும் லவோதிகேயா சபைக்கும் இதே போல எழுதப்படுகிறது. நேரமில்லை. ஆமென். கவனிங்க, எல்லா சபைக்கும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுகிறாரு. ஜெயங்கொள்ளுகிறவன் ஜெயங்கொள்ளுகிற. அப்போ சபைக்குள்ள இருக்கிற நாம் பரிசுத்தாய் விரும்பக்கூடிய மிக முக்கியமான காரியம் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்தை பார்த்து ஆமென் ஜெயிக்குதல்ல. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்க மனுஷனை பார்த்து நான் உன்னோட ஜெயித்திருவேன் அப்படி அல்ல, மனுஷனை பார்த்து ஜெயிப்பதல்ல. ஹல்லேலூயா. ஆமென். உலகத்திலும் ஜெயிக்க வேண்டும், உலகத்திலும் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாவத்தில் ஜெயிக்க வேண்டும், கஷ்டத்தில் ஜெயிக்க வேண்டும், துக்கத்தில் ஜெயிக்க வேண்டும், வேதனை ஜெயிக்க வேண்டும், வியாதியில் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி என்ன அர்த்தம்? வியாதியில் ஜெயிக்கிறது என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி இருக்குது. ஆமென். அந்த ஒரு வியாதி சுத்தம். ஹல்லேலூயா. அந்த வியாதிக்கு மேல பாரத் வைப்பதல்ல. வியாதியை நினைத்தே துக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், வியாதிக்கு மேல பாரமாய் இருக்கிறவர், ஐயோ இந்த வியாதி வந்துட்டு இதனால் செத்து போவேன் சொல்லி பயப்படக்கூடிய பயம் இருக்குமே. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் விடுதலை பெறவில்லை. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறான், ஆண்டவரே அப்ப என்ன குத்திட்டே இருக்குது, இதை மாற்றும் என்று கேட்ட போது ஆண்டவர் சொன்னாரு, வேண்டாம். ஆமென். அந்த முள்ளு குத்திட்டே இருக்கட்டு, ஆனால் என் கிருபை உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. கவனிக்கணும். அப்போ வியாதிகள் இருக்கும் பிரதர், வியாதிகள் இருக்கும். ஒரு ஊழியக்காரர் கேட்ட போது பேசிட்டு சொன்னாரு, இந்த பூமியில் நாம் போவதற்கு ஒரு வழி வேணும், அப்போ இயேசு வர வேண்டும், இல்லாம இருந்தா நம்ம மரித்து போக வேண்டும். நிச்சயம் போவோம்.
நிச்சயம் இந்த உலகத்துக்கு நாம் போவோம். ஆனால் இந்த உலகத்தோடு போக வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு என்ன வேணும்? அதுக்கு ஒரு முகாந்திரம் வேணும். முகாந்திரம் வேணும். ஆமென். அப்ப ஏதாவது முகாந்திரம் இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஒரு வியாதி வந்து சாகுறோம், அப்படிதான் இல்லையா? இப்ப நினைப்பீங்க, ஐயோ அந்த தீராவியாதி கஷ்டப்படுது பார்க்கிறோம், டபக்குன்னு போயிடணும் நினைப்போம், அப்படிதானே? டபக்குன்னு போகணும்னு சொன்னா அடுத்த நாள் டெஸ்ட் பண்ணும்போது சொல்லுவாங்க அட்டாக்ல செத்து போனா. ஹல்லேலூயா. அப்போ அது ஒரு வியாதி தானே? எதையோ ஒன்று இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அது முடிஞ்சு போகும். அப்போ ஒன்று வருதுன்னு சொன்னா புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதனால நமக்கு கேடு வரக்கூடாது. நிச்சயமாக ஒரு விசுவாசி அப்ப எந்த நேரமும் சந்தோஷத்தோடு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வியாதி உண்டு, கஷ்டம் உண்டு, பாரம் உண்டு, துக்கம் உண்டு, எல்லாம் உண்டு. அவைகள் எங்களை அடிமைப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். எந்த வியாதியா இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமா இருப்போம். ஏன்னா இவைகள் எங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமென். எங்க சேதமாகிறோம் கேட்டா அதை குறித்து பாரப்படுகிறவர்கள், அதை குறித்து துக்கப்படுகிறவர்கள், அதை குறித்து வேதனைப்படுகிறவர்கள் என்ன செய்றாங்க? அதுக்கு அடிமையாகிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு பக்கத்து சகோதரனுக்கு அட்டாக் வந்துச்சு. உளித்துக்கெல்லாம் போவார், அட்டாக் வந்துச்சு. ஆமென். அப்போ கவனித்துக் கொள்ளுங்க, அவர் அந்த அட்டாக் வந்ததிலிருந்து அநேகர் இவருக்கு என்ன சொல்றாங்க? ஆமென். அநேக உபதேசம் பண்றாங்க. என்ன உபதேசம் நம்மளுக்கு தெரியாதா? ஆமென். அற நோயை முள் நோயாக்கிடுவாங்க. ஹல்லேலூயா. உபதேசம் பண்ணி 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 ஆமென் இவரை ஒரு பருவாக்கிட்டாங்க. சொன்னாங்க இது அடுத்தது வந்தா தப்பிச்சு கொள்ளும், 3ல போயிரும், இதுல 3ல போயிரும். ஹல்லேலூயா. இப்படியே சொல்லி சொல்லி ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி பயப்படுத்திட்டாங்க. ஆமென். அவருடைய முகெல்லாம் வித்தியாசம் ஆகிட்டு, ஒரு பயம் அவருக்கு ஆளுகை செய்துட்டு. ஏன்னு கேட்டா அதில் அவர் விடுதலை பெறவில்லை. ஆமென். அதான் பவுல் சொல்லுகிறார், எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அன்றி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு சகல நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார் கர்த்தர். அந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். எங்கள் தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார், நான் பிள்ளையா இருக்க ஆனபடியால் எனக்கு எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்வார். கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனபடியால் இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளோ, உலகத்தின் பாடுகளோ, உபத்திரவங்களோ, வியாதியோ எங்களை அடிமைப்படுத்த முடியாது. அடிமைப்படுத்த முடியாது. ஏன்னு கேட்டால் நாங்கள் இதிலிருந்து எடுத்திருக்கிறோம், ஜெயித்திருக்கிறோம். அப்படின்னு அர்த்தம், ஜெயிக்கிறேன்னு அர்த்தம். ஆமென். எந்த நேரமும் இந்த உலகத்தை விட்டா நாங்கள் இயேசுவை பார்ப்போம் என்கிற விசுவாசம் இருக்குமே. ஆனால் இந்த உலகத்தில் வரக்கூடிய பாடுகளோ வியாதியை கொண்டு நம்ம பயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. புரிஞ்சா இல்லையா? ஆமென். ஏன் பயப்படுகிறோம்? நீ மரிப்பதற்கு பயம் ஏன் கேட்டால் அடுத்த வாழ்க்கை குறித்து அறிவில்லை நமக்கு. அடுத்த வாழ்க்கை குறித்து அறிவில்லை நமக்கு. அடுத்த வாழ்க்கை குறித்து தெளிவும் அறிவும் இருக்குமே. ஆனால் நான் சொல்வேன் எந்த நேரமா இருந்தாலும் ஆமென் தயார். ஏன்னு கேட்டா இந்த உலகத்தை உபத்திரவம், பாடு, கண்ணீர், வேதனை அனுபவிக்க வேண்டும். ஆனால் இயேசுவண்டைய போன அப்படி அல்ல. பரதேசியில் இளைப்பாரி கொண்டிருக்க முடியும்னால. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் எனக்குள் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்படி இருக்குமே. ஆனால் இந்த உலகத்தில் வரக்கூடிய உபத்திரவங்கள், வியாதிகள், பாடுகள் ஒன்று என்னை சேதப்படுத்த முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஏன்னா நான் இவைகளை ஜெயித்து விட்டேன், ஜெயித்து விட்டேன். புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? இதான் ஜெயிக்கிற விஷயம். ஜெயின்னு சொன்னா அப்படிதான். அது என்னை அட்டாக் பண்ணக்கூடாது, அடிக்ஷன் பண்ணக்கூடாது. நான் அதை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாவமா இருக்கலாம், பாவத்தை நான் படிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும். அவைக்கு நான் தோற்று போகக்கூடாது. இதான் ஜெயம். அதான் அவன் சொல்லுகிறாரு, அவன் ஜெயங்கொள்கிறன் எவனோ, ஜெயங்கொள்கிறன் எவனோ. அப்ப ஜெயிக்க வேண்டும். யாரெல்லாம் ஜெயிப்பீங்களோ இந்த உலகத்தில் பாவத்தில் ஜெயிக்கிறவர்கள், கஷ்டத்தை ஜெயிக்கிறவர்கள், வியாதி ஜெயிக்கிறவர்கள், சூழ்நிலை ஜெயிக்கிறவர்கள் தான் பரதேசியில் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு தான் கர்த்தர் வைத்திருக்கிற பொக்கிஷத்தை, நன்மையை கொடுப்பார். ஆனபடி பிள்ளைகளே கவனிக்க நான் முடிக்க போறேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் நன்றை கவனிக்க வேண்டும். நாம் இந்த வாழ்க்கை வாழ்கிறோம், பூமியில் வாழ்கிற நாம் அவன் எதுக்கும் அடிமையாகாதபடிக்கு இந்த உலகத்தை ஜெயிக்க, பாடுகளை ஜெயிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஜெயிக்க வேண்டுமே தான் பரிசுத்தாவின் துணை நமக்கு வேணும். பரிசுத்தாவின் சேர்ந்து நின்றாதான் இந்த உலகத்தின் பிரச்சனைகளில் நான் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. வியாதி ஜெயிக்க முடியும். ஆனபடியால் தேவப்பிள்ளைகளே அப்படி ஜெயித்தா மட்டும்தான் ஆமென் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆனபடியால் இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்க, ஒரு ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இந்த 7 சபைக்கு எழுதும் போதும் தெளிவாய் சொல்கிறாரு, ஜெயிக்காத ஒரு மனுஷனுக்கு
ஜெயிக்காதவனுக்கு மன்னா கிடைக்காது. ஜெயிக்காதவனு பரதேசிலுள்ள பரதேசிலுள்ள கனி புசிக்க முடியாது. ஜெயிக்காதவனுக்கு வெண் வஸ்திரத்தை கொடுக்க மாட்டாரு. ஜெயிக்காதவனுக்கு என்ன கிடைக்காது. ஸ்தோத்திரம், அந்த சிங்காசனம் உட்கார முடியாது. ஆனபடியால் ஜெயிக்க வேண்டும், இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும், பாவத்தை ஜெயிக்க வேண்டும். அப்படிதான் இல்லையா? யோசித்து பாருங்க, நம்ம ஒரு ஃபேஸ்புக்கே ஜெயிக்க முடியல, பின்ன எப்படி உலகத்தை ஜெயிப்போம்? புரியுதா இல்லையா? ஒரு ஃபேஸ்புக்கே ஜெயிக்க முடியல. ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி ஒருவர் வந்து சொன்னார், பாஸ்டர் ஒரு வாரமா ஜெபிக்க முடியல. நான் என்ன ரீசன் என்னன்னு தெரியல, ஃபேஸ்புக்கு நான் அடிமையாக்கி விட்டேன். எந்த நேரமும் நான் ஃபேஸ்புக்கிலே இருந்து ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, அப்படியே நான் அடிமையாக்கி விட்டேன். ஆனபடியா என்னால ஜெபிக்க முடியல, சபைக்கு வந்துட்டு என்ன செய்ய முடியல, ஆண்டவர் துதிக்க முடியல. எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஏன்னு கேட்ட கவனித்துக் கொள்ளுங்க, நம்ம டைம் பாஸ் வேண்டி மணிக்கடை அப்படியே தட்டிட்டே இருப்போம். அது என்ன செய்யணும்னா நம்மை அடிமையாக்குன்னு அர்த்தம். நம்மை அடிமையாக்கு இந்த உலகம் தேவ பிள்ளை கவனிக்க வேண்டும். அநேக ரீலு, அப்புறம் ஃபேஸ்புக்கு, அப்புறம் அநேக சிஸ்டம் வச்சிருக்கிறோம் இருக்கு உலகம். இதுக்குள்ள விழுந்து போனால் எழும்ப மிக கடினம். அல்லேலூயா. இது நம்மை அடிமையாக்கும். அதை போல் சொல்லுறாரு. ஸ்தோத்திரம். எல்லாம் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றுக்கு நான் அடிமையாக மாட்டேன். ஆனபடியால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க, நம்ம அடிமையாகாம நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். இப்படி அடிமையாகிவிட்டால் எது இழக்கிறோன்னு கேட்டா, தேவ பிரசன்னத்தை இழக்கிறோம், தேவ கிருபை இழக்கிறோம், நித்தியத்தை இழந்து போய் விடுகிறோம். ஆனபடியால் தேவ பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதை. நாம் ஜெயம் எடுக்க வேண்டியது இவைகளில். இது உங்க வாழ்க்கையில எது அடிக்ஷனா இருக்குது, எது உங்களை அடிமை படுத்தி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு உள்ள வேதனையும் கண்ணீரும் கவலையும் துக்கத்தின் காரணமே அந்த அடிமைத்தனத்தின் நிமித்தமாக தான். அல்லேலூயா. அவன் சாத்தான் அடிமைப்படுத்துறவன். அவன் அடிமைப்படுத்தினால் சும்மா விட மாட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை ஸ்தோத்திரம் எகிப்தியர்கள் அடிமையாக்கினார்கள். அடிமையாக்கும் போது என்ன சம்பவிக்கணும், அங்க வேதனை பெருகினது, கண்ணீர் விட்டார்கள், அழுது புலம்புனார்கள். அல்லேலூயா. நெருக்கப்பட்டார்கள். அந்த கூக்குரலை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. அப்ப ஏதோ ஒரு பாவத்தில் நீங்க அடிமையா இருந்தால், உலகத்தின் பாவத்தில் சிற்றின்பத்தில் அடிமையா இருந்தால் கவனித்துக் கொள்ள வேண்டியதே பிள்ளையே, அந்த உலகம் சும்மா விடாது. அது நிமித்தமாய் நம்மை வேதனைப்படுத்தும். இந்த உலகத்தில் எந்த சிற்றின்பமா இருக்கலாம், இந்த உலகத்தில் எந்த டைம் பாஸ் இருக்கலாம், எந்த பாவமா இருக்கலாம், அது மறுபக்கம் நம்மை வேதனைப்படுத்தும். அல்லேலூயா. அத நீதிமொழி வாசிக்கும் போது வசனம் வாசிப்போம். நீதிமொழியில் வாசிக்கும் போது இப்படியே சாலமோன் எழுதுகிறாரு. 5ஆம் வசனம் திருப்பிக் கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரம், நீதிமொழி 5ஆம் அதிகாரம், வேகமாய். நீதிமொழி 5ஆம் அதிகாரம் அங்க சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 3ஆம் வசனம் வாசிக்கும் போது நேரம் இல்ல, நீங்க 5ஆம் வசனம் வாசிங்க. அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். அடுத்தது, நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. அடுத்தது, ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா பாவத்துக்கு, அஸ்தத்திற்கு, வேஸ்தனத்திற்கு, விபச்சாரத்துக்கு விலகினை காத்து கொள்ள ஆலோசனை சொல்லுகிறார். யாரு? சாலமோன். ஹல்லேலூயா. அப்போ கவனித்துக் கொள்ளுங்க, இப்படிப்பட்ட பாவங்களில் விழும்போது சம்பவிக்கிறது என்ன கேட்டா, ஸ்தோத்திரம். ஆதலால் பிள்ளைகளை இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு விலகாதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டில் வாசல் கிட்ட சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரத்துக்கும் கொடுத்து விடுவாய். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பாவத்தை செய்தால் பாவத்தில் சிக்ஷை உண்டு. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சிற்றின்பங்களிலும், எந்த ஆசாவாசத்திலும், எந்த அசுத்தத்திலும் விழுந்தால் அதுக்கு மறுபடியாய் மறுபக்கம் ஒரு வேதனை உண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. ஆனபடியால் தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதை காதுடன் கேட்க கடவதாக. ஆமென். பரிசுத்தமாகிறவன் இனியும் பரிசுத்தமாகட்டும் சொல்லி நம்முடைய ஆவி
ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே காத்திருந்தால் நிச்சயமாகவே நாம் சமாதானத்தோடு வாழ முடியும். அல்லேலூயா. ஆனபடியால் தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எந்த பாவத்தில் நாம் விழாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஆனால் பரிசுத்தாவின் துணையோடு இருந்தால் நிச்சயமாகவே ஆவி நம்மை விடுதலாக்குமாறு மாசுமா இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. இப்போ வேகமாய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உமக்கு நன்றி. அல்லேலூயா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ மது அன்பை, மறப்பேனோ மது அன்பை, மண்டியிடுவேன் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே என் துணையாளரே, எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. எல்லா ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமாக. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை காதுள்ள நாம் கேட்டிருக்கிறோம் சொல்லி எல்லா ஒரு நிமிஷம். ஆண்டவரே, நாங்கள் உலகத்தில் விழுந்து போகாமல் கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்களை ஜெயிக்கும்படியாக, வியாதி ஜெயிக்கும்படியான கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த உபவாச கடைசி நாளில் எங்களை மேலே கிருபையாய் இருப்பீராக. இப்படிப்பட்ட மேற்கொள்ளும்படி கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. உதவி செய்வீராக அப்பா. கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம், விடுவிக்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மறைத்துக் கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமம் மையப்படட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் உட்கார்ந்து கொள்வோமாக. அப்படியே ஸ்தோத்திரம்.